நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். செல்லம்மா, டாக்டர் உடனே இந்த மருந்து சாப்பிட சொன்னாருமா. வெறும் வயிற்றுல வேற இருக்கு, நீ ஒன்றும் சாப்பிடாம அதை சாப்பிடக்கூடாதுமா. நான் போய் உனக்கு சாப்பிட ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன், அதை சாப்பிட்டு நீ இதை சாப்பிடுமா. எனக்கு எதுவுமே வேண்டாம். என்னம்மா செல்லம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. செல்லம்மா, கடற்கரையா வாப்பா, புத்தகைக்கு வாமா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. அப்பா செல்லம்மா எங்க? படுத்துருக்காப்பா. படுத்திருக்காளா? ஏன், என்னாச்சு? அவளுக்கு கொஞ்சம் ஜுரம். ஓ, செல்லம்மா உடம்புக்கு எப்படிமா இருக்கு? ஹாஸ்பிட்டல் கூட்டு போனீங்களாப்பா? நான் டாக்டரை கூட்டு வந்து காட்டினப்பா, மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்காரு. இதை பாரு செல்லம்மா, ஒரு வாரம் கார்மெண்ட்ஸ் பக்கம் போவாத, நல்லா ரெஸ்ட் எடுத்தாலே உடம்பு சரியாயிடும். ஏதாவது சாப்பிட்டியாம்மா? நேரத்துல இருந்து எதுவுமே சாப்பிடலம்மா. ஐயோ, நல்லபடியா சாப்பிட்டா தானே மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட முடியும். இல்லைன்னா உடம்பு எப்படி குணமாகும்? நான் போய் கஞ்சி வச்சு எடுத்துட்டு வரேன். இவ்வளவு பிடிங்க மாமா. ஏய் ஏய் செல்லக்குட்டி, எப்படா இருக்க? ஏன் செல்லம்மா, நீ சாப்பிட்டா தானே மருந்து மாத்திரை சாப்பிட முடியும், அப்பதானே உடம்பு நல்லாவும். ஏன் இப்படி பண்ற? செல்லம்மாவுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டெல்லாம் ஜுரம் போகாதுப்பா. குழந்தை பாரதி திருப்பி வீட்டுக்கு வந்தாதான் அவன் ஜுரம் எல்லாம் சரியாகும். பாரதி எங்க இருக்கா? வடமலை வீட்டுல இருக்கா. அங்க எப்படிப்பா போன? நான் தான் கொடுத்து அனுப்பிச்சேன். கலைவாணி வந்து கூட்டிட்டு போயிட்டா. ஏன்பா, அவ வந்து வாங்கிட்டு போனால, அதே மாதிரி திருப்பி கொண்டு வந்து கொடுக்கணும்ல. நான் போய் குழந்தைய கேட்கிறேன், பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்கப்பா. அது மட்டும் இல்லாம விஷயம், போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் அங்கேயும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுப்பா. கடைசியில பிரச்சனை வேண்டாம்னு செல்லமா குழந்தைய கொடுத்துட்டு வந்துட்டான். ஏன்பா இவ்வளவு நடந்திருக்கு, என்கிட்ட சொல்ல வேணாமா? ஐயா, நீ கோவக்காரையா. இதை நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தா அங்கே போய் நீ பெரிய தகராறு பண்ணுவ. அதனால தான் நான் சொல்லலை. ஏன்பா, அவன் கூட பிரச்சனை போடுறதா இருந்தா ஹாஸ்பிட்டல் அந்த கேள்வி கேட்டால செல்லம்மாவை பார்த்து, அப்பவே அவனை வெட்டியிருக்க மாட்டேன். ஏப்பா, அப்படி ஏதாச்சும் நடந்தா காலகாலத்துக்கு செல்லம்மாவும் மாப்பிள்ளையும் சேராமே போயிடுவாங்களாப்பா. அதுக்காக தான்ப்பா கொஞ்ச நாள் விட்டு பிடிப்புமேன்னு பொறுமையா இருந்தேன். ஆனா இன்னும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னா என்ன அர்த்தம்? என்ன நடந்தாலும் நம்ம கேட்க மாட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஓய், ரெண்டுல ஒண்ணு பார்த்து. அவருக்கு ஏன் கூட பிரச்சனை பண்றது நோக்கம் இல்ல, பாரதி அவர் கூட இருக்கணும். அதனாலதான் இப்படி நடந்துக்கிறாரு. அது என்னம்மா, நீ வேணாம், ஆனா அந்த குழந்தை மட்டும் அவனுக்கு வேணுமா? விடக்கூடாது அவனை. அண்ணே சொன்னா கேளுங்க. குழந்தைய நான் தூக்கிட்டு வரணும்னு நினைச்சிருந்தா அவங்க யாரும் என்ன தடுத்திருக்க முடியாது. அவர் முடியாம வீட்டுல இருந்தப்ப பாரதி அவர் கூடவே இருந்துச்சு. அதான் அவரால் பிரிஞ்சிருக்க முடியல. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டுதான் அவர்கிட்டயே குழந்தைய விட்டுட்டு வந்துட்டேன். சரிம்மா, நீ பெருந்தன்மையா விட்டுட்டு வந்துட்ட. ஆனா ஒன்னால இப்ப குழந்தைய பிரிஞ்சு இருக்க முடியுதா? அதனால தானே உடம்பு சரியில்லாம படுத்திருக்க. அதை தானே தாய்ப்பாசங்கிறது. எப்படி பிரிஞ்சிருக்க முடியும்? ஐயா கடற்கரை, அவங்கனால குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் இருக்க முடியாது. எப்படியும் 2-3 நாள்ல நீயே பாரு, குழந்தைய கொண்டு விட்டு போயிடுவாங்க. அதனால நம்ம இந்த பிரச்சனைய பெருசா வளர்க்க வேண்டாம். கொஞ்ச நாள் பார்ப்போம்,
அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ பண்ணுவோம். ரத்னா, நில்லுங்க. மச்சான் விடாதீங்க, கேளுங்க. வாங்க. ஏண்டா, என்னடா அவன் காதில் ஓதிட்டு இருக்க? எங்க போயிட்டு வரீங்க? மருந்து கடைக்கு போயிட்டு வரேன்ப்பா. சித்தப்பா, நான் உங்க மேல வச்சிருக்க மரியாதைய நீங்களே கெடுத்துக்காதீங்க. இப்போ என்ன ஆயிப்போச்சு? மரியாதை கடவுளுக்கு நான் என்னப்பா பண்ணேன்? பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறீங்க. நீங்க என்னென்ன பேசிடுதீங்க டிக்கெட்ல கேட்டுதான் வந்தேன். வயசான காலத்துல இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? உங்களுக்கு அசிங்கமா தெரியல? அனாவசியமா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க பாக்குறீங்க. அந்த பாவம் நம்மள சும்மா விடாது. ஏன்பா, நாமெல்லாம் மனுஷன் தானே, நமக்கும் ஆசா பாசம் இருக்காதா? படமல காவி வேட்டி கட்டினேங்கிறதுக்காக சாமி. ஆமா ஆமா, இப்பெல்லாம் ஆசாமிகளை விட காவி கட்டுற சாமியார்களை தான் நம்ப முடியல. படமல எனக்குன்னு யார் இருக்கா? ஏன் நான் இல்ல? சொல்லுங்க. நீ இருக்க, ஆனா உங்க மனசுல இந்த மாதிரி என்ன வந்ததே தப்பு. ஏன் சித்தப்பா, எல்லா விஷயத்தையும் நான் உங்களை கேட்டு தானே பண்றேன். அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை நீங்க ஏன் என்கிட்ட கேட்கல? எப்படி நான் கேட்பாரு? எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டோம்னா நாம ஏத்துக்குவோன்னு கணக்கு போட்டிருப்பாரு. இத்தனை வருஷமா தனிமையில் இருக்கிற எனக்கு தாண்டா அந்த கஷ்டம் தெரியும். அதை பத்தி யாராவது ஒருத்தர் யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? நான் என்னமோ கொலை குத்தம் பண்ணிட்டா மாதிரி ஆளாளுக்கு என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்கறீங்களே. எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? எதுக்கு எனக்கு தெரியாம போய் ஏற்பாடு பண்ணணும்? இப்ப இப்படி அவமானப்பட்டு நிக்கணும்? நான் அதை எப்படிப்பா சொல்ல முடியும்? வயசான காலத்துல இந்த கிழவனுக்கு இதெல்லாம் தேவையான்னு நீ நினைச்சீன்னா? நீங்க என்ன உங்களுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண போறீங்க? எனக்கு தானே பாக்குறீங்க. அதை எப்படி என்கிட்ட சொல்லிதான் ஆகணும்? ஏற்கனவே ஒரு தடவை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கோ நீங்க என்கிட்ட கேட்டப்போ அது சரிப்பட்டு வராதுன்னு சொன்னேன். அப்படி இருந்தும் காதல வாங்கிக்காம நீங்க பாட்டுக்கு பொண்ணு பார்த்தா என்ன அர்த்தம்? அடப்பாவீங்களா, இவனுக்கு பொண்ணு பார்க்கறதா நினைச்சிட்டு இருக்காங்களா? நான் என்னமோ நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு பயந்து தொலைச்சிட்டேன். மேற்கொண்டு எதுவும் உடனே தொலைக்காத, சமாளிடா. சித்தப்பா, என்ன பதிலே பேசாம இருக்கிறீங்க? தப்புதான்ப்பா, உனக்கு பொண்ணு பார்த்து தப்புதான். இனிமே நான் பார்க்க மாட்டேன், விட்டுரு. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் செல்லமா விட்டு பிரியல. அவளை எனக்கு பிடிக்கல. அவளோட வாழ்ந்தது போதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னொரு பொண்ணோட என்னால வாழவும் முடியாது. புரியுதா? புரியுதுப்பா, எனக்கு நல்லா புரியுது. ஆனா உனக்கு இன்னொரு கல்யாணம் அவசியங்கிறத கூடிய சீக்கிரம் நீயே புரிஞ்சுக்குவே. ஏன் பெருசு மச்சான் இவ்வளவு சொல்றல, ஒண்ணுமா உனக்கு புத்தி வரல? ஏண்டாப்பா பேச மாட்டேன்? உனக்கு பொண்டாட்டி இருக்கா இவனுக்கு? ஏய், கூடிய சீக்கிரமே உனக்கு நான் பாடம் சொல்லி கொடுக்குறேன்டா, சொல்றேன்டா. ஏதோ உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா பொண்டாட்டிக்கு பொண்டாட்டியாச்சு, அந்த குழந்தைக்கு தாயாச்சுன்னு நினைச்சா ஆளாளுக்கு பேசுறீங்க. அட போங்கடா, நீங்க எப்படி போனா எனக்கு என்ன? நீ கட்டினா கட்டு, கட்டாட்டி போ. மச்சான், எதுக்கு இந்த ஆள் மேல கண்ணு வைங்க? என்னைக்காவது ஒரு நாள் ஒரு விலங்கத்தை கொண்டு வீட்டு வாசல் நிக்க வைக்க போறான். இல்ல மாப்ள, இனிமே அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாரு. நீங்க சொல்றீங்க, என்னால நம்ப முடியல. பொறுத்துறத பாப்போம்.
என்ன அதுக்குள்ள வச்சுட்ட? இன்னும் கொஞ்சம் குடி. போதாண்டி. செல்லம்மா, இந்த மாத்திரையை சாப்பிடு. மாமா சமையல் ரெடி, சாப்பிட வாங்க. ரத்னா, ரத்னா இந்தா பால். பாத்தியாப்பா கடற்கரை, நீ வந்தப்போ ரொம்ப முடியாம இருந்தால, இப்ப தெளிவாயிட்ட பாத்தியா? அவளுக்கு உடம்புக்கு ஒண்ணு இல்லப்பா, மனசுலதான். இவ்வளவு நேரமா நீங்கெல்லாம் கூட இருக்கீங்கல்ல, அதை விட குழந்தை கூடவே இருக்கிறதுனால அவளுக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு பாரு. ஹலோ, என்னது உடனே வரணுமா? இதை பாருங்க, இப்போ நான் என் தங்கச்சி வீட்டில் இருக்கேன். நாளைக்கு வந்துடுறேன். ஓ, அர்ஜென்ட்டா? சரி, நான் கிளம்பி வரேன். அப்பா, ஒரு முக்கியமான மீட்டிங்கு, நான் உடனே கிளம்புறேன். என்ன அது நீ அதுக்குள்ளார கிளம்புறாங்கிற? இன்னைக்கு பூரா நீங்களாம் எங்க கூட இருப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். அதுவும் இந்த குழந்தையும் இங்கே இருந்தா செல்லம்மாவுக்கு ஆறுதலா இருக்குன்னு நினைச்சேன். போறேங்கிறேப்பா. ஏன்பா, அவர் தான் ஏதோ அர்ஜென்ட் வேலைன்னு சொல்றாருல. அப்பா, இப்ப என்ன குழந்தைங்க இருக்கணும் அவ்வளவுதானே? பாரதி வர வரைக்கும் ரத்னா விட்டுட்டு போறேன். என்னங்க என்ன சொல்றீங்க நீங்க? என்னங்க பேசுறீங்க நீங்க? குழந்தைய எப்படி விட்டு போக முடியும்? நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்க. குழந்தைய விட்டு நான் பிரிய மாட்டேன். முத்தழகி, செல்லம்மாக்கு உடம்பு முடியல. நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் சரி, ரத்னாவை இங்கெல்லாம் விட்டு போக முடியாது. வாடி போலாம். முத்தழகி, முத்தழகி. அண்ணே, அண்ணி மேல ஏன் இப்படி கோவப்படுறீங்க? நீங்க அவங்களையும் புரிஞ்சுக்குங்க. என்னாலேயே குழந்தைய பிரிஞ்சிருக்க முடியல, அவங்க எப்படி இருப்பாங்க? என்னம்மா இது? பாரதியை கூப்பிட்டு வரேன்னு சொன்னா வேணான்னு சொல்ற, இந்த குழந்தைய இங்க விட்டு போறேன்னு சொல்ற, அதுவும் வேணான்னு சொல்ற. இப்ப நான் என்னதான் பண்றது? ஐயா கடற்கரை, அப்பப்போ நீ குழந்தையோட வந்து செல்லம்மாவை பார்த்துட்டு போப்பா. அவளுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்குல்லப்பா. சரிப்பா. அப்பா, நான் நல்லா தானே இருக்கேன். அவர் மீட்டிங் போகணுங்கிறாரு, ஏன் கண்டதெல்லாம் சொல்லி அவரை கஷ்டப்படுத்துறீங்க? அண்ணே, நீங்க கிளம்புங்க. சரி. அவங்களுக்கு கொடு. இந்தாங்க சார் டீ. நீ என்ன விட்டு போன? நம்ம அண்ணனுக்கு நம்மளை விட ஸ்னேகாவும் அவங்க அப்பனும் தான் முக்கியமா போயிட்டாங்க. மணியரசு, நாம என்ன சொன்னாலும் நம்ம அண்ணன் திருந்த போறதில்ல. எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு அதை அப்படியே விட்டுருவோம், அவ்வளவுதான். இல்லைண்ணா, இதை அப்படியே விட்டுறக்கூடாது. நான் அண்ணன்ட்ட பேசிக்கிறேன். அம்மா, அந்த தவசி ரொம்ப நாள் ஆள் இல்லாமல் இருந்தான். காசி ரமேஸ்வரர் சுற்றிக்கிட்டு இருந்தான். அவன் எப்படி திடீர்னு வந்தான்? யாருக்கு தெரியும் மணியரசு? இப்ப அந்த ஆளு தான் அண்ணனோட கான்ட்ராக்ட்ல எல்லாமே. செக் புக் மட்டும்தான் அந்த ஆள் கையில இல்ல. நீ யாரா என்ன அதிகாரம் பண்றதுன்னு அந்த ஆளை கேட்டேன். அதுக்கு அந்த ஆள் சொல்றான், இங்க பாரு, உங்க அண்ணனுக்கு உங்க மேலேயே நம்பிக்கை இல்லைங்கிறான்.
உன் கூட பிறந்தவங்களை விட என் மேலதான் ரொம்ப நம்பிக்கை அதிகம்னு சொல்றான் அவன். அது மட்டும் இல்லடா, உங்க உறவுக்கு இருக்க பவரை விட எங்களுக்கு இருக்க பவர் தான் ஜாஸ்தின்னு சொல்றான். இத போய் அண்ணன் கிட்ட சொன்னேன். எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வேலை பாடுறா அப்படிங்கிறாரு. அந்த ஆளோட எப்படி நான் அனுசரிச்சு வேலை செய்ய முடியும்? இதெல்லாம் கேட்க போய் தான் நான் இல்லைன்னா நீங்க எல்லாம் பிச்சை எடுப்பீங்கன்னு சொன்னாரு. அதான் சொன்னேன், உங்ககிட்ட பிச்சை எடுக்கிறத விட நான் போய் வெளியிலேயே பிச்சை எடுத்துக்கிறேன்னு வந்துட்டேன். இல்லைண்ணா, அண்ணன் இப்படி பேசுகிற ஆள் ஒன்றும் கிடையாது. எனக்கு என்னமோ ஸ்னேகா அவங்க அப்பனும் சேர்ந்து தான் ஏதோ மந்திரம் போட்டிருக்காங்க. இதை இப்படி விட்டுறக்கூடாதுண்ணே, விடவும் மாட்டேன். ரிப்பனை கொடு. அம்மா சீக்கிரமா, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. ஆச்சரி. சரிம்மா, சீக்கிரம் டிஃபன் எடுத்து வைமா. சரி. ரத்னா, போதும் எழுதுனது. ஐயோ, நிறைய ஹோம்வொர்க் இருக்குமா. நைட் எல்லாம் எழுதுனியடி? ஐயோ மிஸ், நிறைய கொடுத்துருக்காங்க. இத சாப்பிட்டதுக்கு அப்புறம் எழுது. இப்ப வேடாமா, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி, நீ எழுதிக்கிட்டே இரு, நான் ஊட்டுறேன். என்ன, சாப்பிட்டுக்கிட்டே எழுது. அம்மா போதுமா, போதும். சரி, தண்ணி குடி. ரத்னா, நீ எழுதிக்கிட்டு, நான் போய் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன். ஐயோ, அம்மா டைம் ஆயிடுச்சு, நான் போறேன். இரு ரத்னா, இருடி. ரத்னா, ரத்னா, நான் சொல்ற பேச்சு கேளு. இந்த டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டு போடி. ரத்னா, 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 டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போடி. ரத்னா, டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போயேடி. ஏடி அப்படியே போற? ரத்னா, 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 ரத்னா. என்ன முத்தழகி, என்னாச்சு? ரத்னா டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்காம ஸ்கூலுக்கு போயிட்டாமா. ஏ, குழந்தை உன் பக்கத்துல தானே படுத்திருக்கா? குழந்தையா? என்னம்மா வளர்ற? ரத்னா இப்பதான் ஸ்கூலுக்கு போனா. டிஃபன் பாக்ஸ் கொடுக்கலாமே, நம்ம பின்னாடியே போனா அவ பாட்டுக்கு போயிட்டா. இந்த நீ கொண்டு போய் கொடு. டிஃபன் பாக்ஸ காணோம். ஏமா முத்தலகி, ராத்திரில யாராவது ஸ்கூலுக்கு போவாங்களா? ரத்னா போனாலேப்பா. ஏண்டி, கனவு ஏதாவது கண்டியா? ரத்னா போனாலே. நீ வா, நீ வாமா, நீ வா. இது உன் ரத்னா தானே? ஆமா. ஆனா ரத்னா ஸ்கூலுக்கு போனாலே. ஏதாவது கனவு கண்டிருப்பேம்மா. போய் படுத்து தூங்கு, போமா. ரத்னா. முத்தழகி, போன்னு சொல்றேன்ல. முத்தழகி, மனச போட்டு குழப்பிக்காதம்மா. நிம்மதியா குழந்தை பக்கத்துல படுத்து தூங்குமா, சரியா? ஏங்க, முத்தழகி பேசுறத பார்த்தா அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துரும் போல இருக்கேங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இதுக்கு ஏண்டி பயப்படுற? முத்தலைக்கு பழைய ஞாபகம் வரணும் தானே நம்ம அவளுக்கு கஷ்டப்பட்டு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம முத்தலைக்கு ரத்னா இறந்து போயிட்டாங்கிற உண்மை தெரிஞ்சாலே அவள் குணமாயிட்டான்னு தானே அர்த்தம். அதை நினச்சி சந்தோஷப்படுவியா? அதை விட்டுட்டு சும்மா ஏன் நீ அனாவசியமாக பயந்துட்டு இருக்க? போய் பேசாம படுத்து தூங்கு.
அம்மா டைம் ஆயிடுச்சு நான் போறேன். கொலவெறி கொலவெறிடா கொலவெறிடா கொலவெறி கொலவெறிடா. இவன் எதுக்கு வரான்? கதவை திறந்தே சரியில்லையே. வா 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 வா, அங்கேயே நிக்கிற. வா 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 வா, நல்ல டயத்துல வந்திருக்க. ஆப்பிள் சாப்பிடு. ஆப்பிள் உடம்பு ரொம்ப நல்லதுப்பா. ஆப்பிள் டே ரொம்ப நல்லதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஏப்பா, ஆப்பிள் வேண்டானா வேண்டாம்னு சொல்ல முடியானே, ஏன் கையால தட்டுற? ஒன்னா கழுத்து பிடிச்சி ரொம்ப நல்ல அவனை ஏன்டா தள்ளி விடுறேன்? அப்பனும் பொண்ணு சேர்ந்து என்ன விளையாட்டா காட்டுறீங்க? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஆமா, இந்த பார், எங்க அண்ணன் ஏதோ சபலத்தில் ஒன்றை மயங்கிட்டாரு, அவ்வளவுதான். நீ என்னமோ எங்க அண்ணனுக்கு மாமனார்னு சொன்னியாமே, நீ மாமான்னு வேணா சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். அது என்ன மாமனாரு? மாமனாருண்டா வேண்டாம், ஒண்ணுமே இல்ல. உறவு முறை வச்சு குடும்பத்தில் நுழையிறது, உன் பொண்ணை எங்க அண்ணன் தலையில கட்ட பாக்குறது, இப்படிதான் கேள்விப்பட்டேன். மண்டே உடச்சு. என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன உங்க அப்பா அடிச்சா உனக்கு கோவம் வருதா? எங்க அண்ணன் வயிற்றுல அடிச்சா எனக்கு எவ்வளவு கோவம் வரும்? உங்க அப்பனாலதான் எங்க அண்ணன் வேலையை விட்டு வீட்டை விட்டே போயிட்டாரு. எங்க அப்பாவை வேலைக்கு வச்சது உங்க அண்ணன். நீ உண்மையாவே வீரமானவனா இருந்தா போய் உங்க அண்ணன் கிட்ட மோது போ. நான் எதுக்கு போய் நேரடியா மோதணும்? எரியறதை எடுத்துட்டா கொதிக்கிறது தானா அடங்கும். நீங்க யாருக்கு தெரியாம தூண்டி விடுவீங்க, நாங்க அண்ணன் தம்பி அடிச்சுக்கணுமா? நாளை காலைல குடோன் சாவியை கொண்டு போய் எங்க அண்ணன் கொடுத்துட்டு வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு வந்துடும். அப்படி சொல்லலன்னா அதுக்கு அடுத்த நாள் காலையில நான் இங்க வருவேன். அப்போ இந்த நாள் நடந்து போக கால் இருக்கு. என்ன மிரட்டுறியா? நீ எப்படி வேணா எடுத்துக்க, ஆனா உங்க அப்பா நாளைக்கு வேலையில இருக்க கூடாது. உழைச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். உழைச்சு சம்பாதிக்கிற மூஞ்ச பாரு. இனிமே உங்களால என் குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, இந்த வீட்ல நீ இப்ப பிரச்சனை பண்ணிட்டு போறியா? அதுக்கு என்ன பதில் சொல்ல போற? என்ன சொன்ன? இப்போ இங்க நீ பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்கியே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு கேட்டேன். பதில் தானே. இதுதான் பதில். இந்த அடி உனக்கு விழ வேண்டியது. என் கை உன் மேல படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த ஆள் அடிச்சுட்டு போறேன். இந்த அடி நீ மறந்துடா. இந்த பாரியா, காலையில குடோன் சாவி அங்க போயிடணும், ஞாபகம் வச்சு. போடா, உன்னை கவனிக்க வேண்டிய இடத்துல கவனிச்சுக்கிறேன். போனை எடுத்து பேசினாதான் என்ன? யாருக்குமா போன் பண்ற? வேற யாருக்கு? கடற்கரைக்கு தான். கடற்கரைக்கா? ஆமா. எதுக்கு? பின்ன வீடேறி வந்து அசிங்கப்படுத்திட்டு உங்களை அடிச்சுட்டு வேற போயிருக்கா மணியரசு. சும்மா விட்ட முடியுமா? அதான் கடற்கரைக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிடலான்னு. இரு, கொண்டா கொண்டா. என்னப்பா அந்த போனை எடுக்காத வரைக்கும் நல்லது. நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன விஷயத்த அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற? கொஞ்சமா மூளை இருக்கா உனக்கு? காரியத்தை கெடுத்துற போல் இருக்க. இந்த மாதிரி இவ்வளவு நேரம் கட்டிக்கிட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் வேஸ்டா போயிரும் போல் இருக்க. மணியரசு கோவத்துல இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்கான். இதனுடைய பின் விளைவுகள் என்ன ஆகும்னு அவனுக்கே தெரியும். அப்பா இங்க பாருங்க, நீங்க இப்படி எல்லாம் கட்டு போட்டு இவ்வளவு பில்டப் பண்ணணும்னு அவசியமே இல்ல. ஒரே ஒரு போன் பண்ணி அவர்கிட்ட நடந்த விஷயத்த சொன்னா போதும், ஈஸியா சால்வ் ஆயிடும்பா. என்னம்மா போனுங்கிற? நீ வா வா உட்காரு. இத கட்டு முதல்ல.
நீ மணியரசுக்கு பதிலடி கொடுக்கணும்னு நினைக்கிற. நான் இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு கடற்கரை உன் கழுத்துல தாலி கட்டணும்னு நினைக்கிறேன். எது நல்லது சொல்லு பார்க்கலாம். என்ன சொல்றது? இந்த பாரு, மானம் ரோசம் உள்ளவங்களுக்கெல்லாம் தைரியம் கொஞ்சம் கம்மி. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நெஞ்சை நிமித்திக்கிட்டு போவாங்க. டொப்புன்னு ஒரு அடி விழுந்தோன்னா ஓடி வந்துருவாங்க திரும்பி. ஆனா நீ தான் என்னை காப்பாற்றணும், உன்னை விட்டு அவர் யாரும் இல்லை அப்படின்னு காலில் போய் விழுந்தோன்னு வச்சுக்க, உயிரே விட்டுருவாங்க. இந்த செல்லம்மா குடும்பமே அப்படித்தாம்மா. இந்த மணியரசு நெஞ்சை நிமித்திட்டு வந்து நம்ம மிரட்டிட்டு போனான்ல, இப்ப நான் நேர கடற்கரைட்ட போய் அம்மா என்ன காப்பாத்து, என் நிலைமையை பாரு அப்படின்னு போய் காலில் விடுவேன். அவ்வளவுதான், அவன் எனக்கா உயிரே விடுவானே. இப்ப நான் மட்டும் என்ன செய்யறதா இருந்தேன்? அவருக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்றதா தானே இருந்தேன். போன் பண்ணி என்ன பேசுவ நீ? நீ கோவப்பட்டிருப்ப. நீ எப்படி பேசுவ தெரியுமா? இந்த பாருங்க, நீங்க எங்க அப்பாவுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கீங்க, அந்த மணியரசு வந்து சாயை கொடுக்க சொல்றான் அப்படின்னு சொல்லுவேன். உடனே கடற்கரை என்ன சொல்லுவாரு? நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒன்று சமாதானம் பண்ணி அனுப்பிடுவாரு. அந்த மணியரசு 2 திட்டு திட்டி விடுவாரு. அவ்வளோதான் நடக்கும், வேற என்ன நடக்கும்? நான் அதை பண்ண போறது இல்லை. என்னமோப்பா, ஏதோ பிளான் பண்றீங்கன்னு புரியுது, ஆனா என்ன பிளான் பண்றீங்கன்னு தான் புரியல. என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? மண்டையோட அளவு, சுற்றளவு. எதுக்கு? பேண்டேஜ் கட்டணும்ல, அனாவசியம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எது செஞ்சாலும் டெக்னிக்கலா செய்யணும், மாட்டிக்க கூடாது. அதுக்காகத்தான் இப்ப நான் நேர அவனை போய் பார்க்கறேன். அதுக்கப்புறம் உனக்கு எல்லாம் நல்லா புரியும், தெரியுதா? நேகா, என்னப்பா? நான் திரும்பி வர்ற வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டும் கடற்கரைக்கு நீ போன் பண்ணக்கூடாது. கடற்கரை போன் பண்ணாலும் இதை பத்தி எதுவும் நீ பேசக்கூடாது, புரிஞ்சுதா? ஓகே. மாப்பிள்ள எப்ப பாரு ஆபீஸ் வேலை, ஆபீஸ் வேலை, ஆபீஸ் வேலை தான். போயாம வேலை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மூளை சூடாயிரும். மூளை சூடாயிடுச்சுன்னா மனசோட ஆரோக்கியம் போயிடும். மனசு ஆரோக்கியமா இருந்தா தான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். நீங்க ஆரோக்கியமா இருந்தா தான் நாங்க ஆரோக்கியமா இருப்போம். கொஞ்சம் கேப் விட்டு பேசுங்க. ரொம்ப தம் கட்டி பேசுனா மூச்சு நின்றுட போகுது. மூச்சு நின்று இருக்க வேண்டியதான் மாப்பிள்ள, கொஞ்சம் தப்பிச்சிட்டேன். ஆனா மாப்பிள்ள, இந்த மூச்சு உடம்புல இருக்கிறதே உங்களுக்கு உதவி செய்யறதுக்காகத்தான். என்னது இது? ஏமாமா, என்னது தலையில கட்டு? நான் கவனிக்கவே இல்லையே. அதை விடுங்க, முதல்ல உங்க வேலையை கவனிங்க. ஆமா, இங்க ஏதாவது கிளாஸ் இருக்கா? இருக்கே, தண்ணியோடு இருக்கு. இவ்வளவு தண்ணி கூடாது. என்ன போதையில் எங்கேயாவது விழுந்துட்டீங்களா? கரெக்டா கேட்டீங்க. நான் விழுந்தது என்னமோ உண்மைதான், ஆனா போதையில் இல்லை. எப்படின்னு கேட்காதீங்க. எப்படி ஆச்சுன்னு நான் சொன்னேன்னா உங்க மனசு வருத்தப்படும், நீங்க டென்ஷன் ஆயிடுவீங்க. ஆமா. என்ன பொடி வச்சு பேசுறீங்க? பொடி வச்சா? பொடி வச்சுன்னா ஏன் தும்மல் வருதா உங்களுக்கு? இந்த பாருங்க, சும்மா தமாஷுக்காக சொன்ன, மண்டையை போட்டு உடைச்சுக்காதீங்க. இந்தாங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. உங்க தலையில என்ன கட்டுன்னு கேட்டா அதுக்கே ஒன்றும் பதில் சொல்ல. நீங்க இதுக்கு பதில் நான் சொல்ல முடியாது, நீங்க தான் சொல்லணும். எதுக்கு மாப்பிள்ள இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்க டென்ஷன் ஆயிடுவீங்க. குடிங்க. மாப்பிள்ள அப்படி பார்க்காதீங்க. அப்புறம் என்ன நடந்தது, எப்படி நடந்தது என்ன அறியாமலே நான் உளறிடுவேன். ஆஹா, இந்த பார்வை தான். ஒரு பார்வையை காட்டியே எல்லா பதிலையும் என்கிட்ட இருந்து வர உழைச்சிருவீங்க. உங்க பார்வைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. இது ஒண்ணுதான் மாப்பிள்ள
எனக்கு உங்கள்கிட்ட பிடிக்கவே இல்லை. ஆமா, சரி நான் சொல்லிடுறேன். உங்க ஆர்வம் எனக்கு புரியுது. நான் இப்பவே சொல்லிடுறேன். நீங்க எனக்கு வேலை போட்டு கொடுத்தீங்கல்ல, அதுக்கு உங்க தம்பி மணியரசு எனக்கு கொடுத்த பரிசு ஊதியம். மணியரசு அவையும் உங்களை அடிச்சான்? நான் உங்களுக்கு கூட மாட ஒத்தாசையா இருக்கேன்ல, அது உனக்கு பிடிக்கல. நேர வீட்டுக்கு வந்தான். ஏய், நீ யார இதெல்லாம் பண்றதுக்குன்னு ஒரே அடி தொப்புன்னு கீழே விழுந்துட்டேன். அது மட்டும் இல்ல, பேசினான், கெட்ட வார்த்தையிலே திட்டினான். அவன் திட்டினதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்ல முடியல, அவ்வளோ அசிங்கமா திட்டினான். மாப்பிள்ள கடப்பாறை இருந்தது அங்க தேங்காய் உரிக்கிறதுக்குன்னு, அந்த கடப்பாறை எடுத்துட்டு ஓகே குத்த வந்தான். நல்ல வேளை என் பொண்ணு குறுக்க வந்து தடுத்துட்டான். இல்ல நான் மண்டையை போட்டிருப்பேன், அவன் ஜெயிலுக்கு போயிருப்பான் கம்பி என்றதுக்கு. இதெல்லாம் கேட்க அவன் யாரு? என்ன மாப்பிள்ள இப்படி கேக்குறீங்க? அவர் உங்க தம்பி, கூட பிறந்தவர், ரத்தம். ஆனா அவன் ஒரு கேள்வி கேட்டான், அதுக்கு தான் எங்களால் பதில் சொல்ல முடியல. அப்படி என்ன கேட்டான்? ஏன் அண்ணன் விஷயத்தை தலையெடுத்துக்கு ஐயோ நீங்க யாரு அப்படின்னு கேட்டான். யார் நீங்கன்னு சொல்ல வேண்டியதானே? என்கிட்ட பக்கம் பக்கமா பேசுறீங்க, அவன்கிட்ட பேச வேண்டியதானே? பேசுனேனே, அதனாலதான் ஐயா அதுக்கு தான் இது. அம்மா மாப்பிள்ள எல்லா 13ஆம் தேதி வரைக்கும் தான். என் பொண்ணு சினேகா கருத்துல நீங்க தாலியை கட்டுங்க. அதுக்கப்புறம் யாரும் என்கிட்ட எதுவும் பேச மாட்டாங்க, நானும் யார்கிட்டையும் பேச வேண்டிய தேவை இருக்காது. என்ன மாப்பிள்ள இப்படி யோசிக்கிறீங்க? நான் அன்னைக்கு உங்ககிட்ட கேட்டதா இன்னைக்கும் கேட்கிறேன். ஸ்னேகா கழுத்துல தாலியை கட்ட சொல்லி ஏன் என்ன இப்படி ஒம்பு பண்றீங்க? தாலி கட்டினாதான் பொண்டாட்டியா? தாலி கட்டினா தான் பொண்டாட்டி மாப்பிள்ள, தாயத்தை கட்டினா பொண்டாட்டி ஆக முடியாது. இத பாருங்க மாமா, இப்ப சொல்றேன் கேட்டுங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க யாரை வேணாலும் என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம். அதுக்கு தாலியும் வேண்டியதில்லை, தாயத்தும் வேண்டியதில்லை. ஆஹா மாப்பிள்ள, நான் என்னோட உரிமை பத்தி கவலைப்படல, நான் அதை பத்தி பேசல. என் பொண்ணோட உரிமையை பத்தி பேசுறேன். இந்த சமுதாயத்துல யாருக்கு என்ன உரிமை இருக்கணுங்கிறதுக்கு ஒரு வரம்பு இருக்கு மாப்பிள்ள, அவ்வளவு. ஏன் சோலைக்காக வரிஞ்சு கட்டிக்கிட்டு உங்க தம்பி என் வீட்டுல வந்து சண்டை போட்டானே, அக்கம் பக்கத்துல இருந்து யாராவது எட்டி பார்த்தாங்களா? ஏன்டா அடிக்கிறேன்னு யாராவது கேட்டாங்களா? சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா நீங்க என் பொண்ணை ஒப்பாட்டியா வச்சிருக்கீங்க, அதனால ஒரு தம்பிக்கு கோபம், சண்டை போடுறாரு, நியாயம் தானே அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். இதுவே என் பொண்ணு உங்க கூட மனைவியா வாழ்ந்திருந்தா உங்க தம்பி என் வீட்டுல வந்து சண்டை போட்டிருப்பானா? இல்ல அக்கம் பக்கத்துல உள்ளவங்களா வேடிக்கை பார்த்துருப்பாங்களா? என்ன அப்படி பாக்குறீங்க மாப்பிள்ள? இப்போ ஒன்னும் கெட்டு போல. நீங்க தாலி கட்டி பாருங்க, என்னை பத்தி யாரும் தப்பா பேச மாட்டாங்க, ஸ்னேகாவை பத்தி பேச மாட்டாங்க. ஏன் உங்களை பத்தி யாரும் தப்பா பேச மாட்டாங்க. ஏதோ பெரிய மனுஷன் லைஃப்ல ஸ்லிப் ஆயிட்டாரு, இருந்தாலும் அந்த பொண்ணை பெருந்தன்மையோட கல்யாணம் பண்ணிக்கிறாரு பாத்தியா, இஸ் கிரேட் அப்படின்னு உங்களை தான் பாராட்டுவாங்க எல்லாரும். நிஜமா மாப்பிள்ள, உங்களை தான் பாராட்டுவாங்க, நிச்சயமா பாராட்டுவாங்க. 13ஆம் தேதி ஸ்னேகா கழுத்தை தாலி கட்டுற வரைக்கும் தான் இந்த பிரச்சனை. மாப்பிள்ள நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, 13ஆம் தேதி நாளைக்கே கல்யாணத்தை வச்சிடலாம். ஊன்னு சொல்லிட்டீங்க, அப்ப கல்யாணத்துக்கு ஓகேன்னு அர்த்தம். கல்யாணம் நாளைக்கு. வீட்டை பூட்டியே வச்சு எவ்வளவு தூசி. நல்ல நாள் அதுமா சுத்தம் படுத்துவோம்.
ரத்னா, எப்படிடி உனக்கு மனசு வந்தது? எங்களை எல்லாரும் விட்டுட்டு போயிட்டே. அம்மாடி ரத்னா, ரத்னா, உன்னை எங்களால மறக்க முடியலையம்மா. ரத்னா, ஐயோ, முத்தழகி ரத்னா போட்டோ பார்த்தா அவ்வளவுதான். வேண்டாம் வேண்டாம். இது ரத்னாவுடைய போன் ஆச்சே. யார் போன் அது? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அது அப்பாவுடைய போனுமா, நீ பார்த்திருப்பேல. சரி சரி, அந்த போனை கொடுமா கொடுமா. இல்ல இல்ல, இவ விளையாடட்டும், ரத்னா வச்சுக்கிட்டோம். முத்தழகி போன் கொடுமா. சும்மா ஏதாவது சொல்லாத. என்ன இருக்கு இந்த பொட்டி? போனை கொடு. அந்த பொட்டில ஒண்ணும் இல்ல. குழந்தைக்கு ஏதாவது பொம்மை இருந்தா எடுத்துக்கலாமேமா. இத பார், வீட்டு நிறைய விளையாட்டு சாமான இருக்கும், அதுல விளையாடட்டும். இதுல ஒண்ணும் இல்லம்மா. நீ பேசாம இருமா, நான் ஏதாவது பொம்மை இருந்தா எடுத்துக்கிறேன். ஐயோ, அதுல பல்லி இருக்குடி. பல்லியா? பல்லியில ஒண்ணு கிடையாது, சும்மா ஏதாவது சொல்ல. ஐயோ முத்தழகி, குழந்தைய கடிச்சிட்டு போகுதுமா, நீ போமா. செல்ல கொடு, செல்ல கொடுமா. முத்தழகி, சரி வந்து. முத்தழகி, ஏமா அப்படி ஓடுற? பாத்து போமா. அம்மாடி முத்தழகி, என்ன நம்ம 16 வயசு பொண்ணு மாதிரி ஓடி போய் விளையாடிட்டு இருக்க? அவ செல்போனை எடுத்துட்டு போறாங்க. யாரோட போன? நம்ம ரத்னாவுடைய செல்போனுங்க. அது எப்படி அவ கைக்கு வந்துச்சு? நாம ரத்னாவுடைய பொருள் எல்லாம் ஒரு பொட்டிக்குள்ள போட்டு ரூம்ல பூட்டி வச்சிருக்கோமா, அது ரொம்ப நாள் அப்படியே இருக்கு. டஸ்ட் எல்லாம் படிஞ்சிருக்குமே, கிளீன் பண்ணலாம்னு போனேங்க. இவ எப்படியோ ரூம்குள்ள வந்து செல்போனை எடுத்துட்டு போயிட்டாங்க. என்னடி, ரத்னாவோட ஞாபகம் முத்தலைக்கு வரக்கூடாது தானே எல்லாத்தையும் அதில் போட்டு பூட்டி வச்சிருக்கோம். அதை போய் இப்போ எதுக்கு அனாவசியமா திறந்துகிட்டு இருக்க? அறிவு இருக்கா உனக்கு? என்ன திட்டுறது அப்புறமா வச்சுக்கலாங்க, முதல்ல அவகிட்ட இருந்து போனை வாங்குங்க. திரும்ப திரும்ப அவகிட்ட போய் ஃபோன் போன்னு கேட்டுக்கிட்டு இருந்தா இது என்ன ஏதுன்னு திரும்பி திரும்பி கேட்க மாட்டாள் அவ. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக சார்ஜ் இல்லாமல் அந்த ஃபோன் ஆஃப் ஆகிருக்கும். இப்போ அதனால் எந்த பிரச்சனையும் வராது. சும்மா அவளை விரட்டுறதை விட்டுட்டு போய் வேலையை பாரு, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். மேடம் இங்கே தானே? இந்த இடத்த கொஞ்சிருங்க. சரி போலப்பா.
நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க. என்ன மேடம்? ஒரு 5 நிமிஷம் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணும். கொஞ்சம் இருங்க. சரிங்க மேடம், நான் பக்கத்தில் போய் டீ சாப்பிட்டு வந்தேன். சரி சரி. பாரதி, பாரதி இங்க வாமா. அப்படி போங்க, அப்படி போங்க. அத்தை குப்பை அள்ளிட்டு இருக்கேன், அலர்ஜி ஆயிடும். போங்க போடா செல்லம். என்ன வாடா செல்லம், அப்பா கூப்பிடுறேன்ல, அங்க என்ன கூப்பிடாத, பண்ற? போங்க. இங்க வா பாரதி. அப்பா கிட்ட போங்க. வா அப்பா கிட்ட போலாம். வா 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 வா. என்னம்மா என்ன? என்ன பாப்பா எங்க தூக்கிட்டு போறீங்க? வெளியே போறேன்னு தெரிஞ்சுட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. அதான் அவரை கூட்டிட்டு போறேன். ஓடி சொல்லும். ஏண்டி அழுவுற? அப்பாட்ட தானே இருந்த, ஏன் அழுவுற? வீட்லயே அடைச்சு வச்சதா குழந்தை அழதான் செய்வா. சரி, நான் கூட்டிட்டு போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. எதுக்கு அழுதுகிட்டே இருக்கா? ஏண்டா டேய், ஏன்டா குழந்தைய அழ வைக்கிற? என்ன மாப்ள, பாரதி அழுதுட்டே இருக்கா? ஒண்ணு இல்ல மச்சான், குழந்தை கடைக்கு பிஸ்கட் வாங்கி தரேன். சரி தூக்கிட்டு போங்க. அழாது 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 பாரதி. குழந்தைக்கு பிஸ்கட் வாங்கி கொடுறா, நீ சாப்பிட போற. செல்லமாக்கா, எனக்கா இங்க இருக்கீங்க? வாங்க. ஐயோ பாரதி, பாரதி, என்னம்மா என்னம்மா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.